நெட்ல ஏத்துறது இதுல இருந்தா யூடியூப்ல பாருங்க யூடியூப் ஃபேன்ல இருக்க கேமரா வீடியோவில் இருக்கா கேமராவில் இருக்கு வீடியோ விளம்பரத்தை கொடுத்துருக்கீங்களா கடையில் டிவியில் கொடுத்துருக்கீங்களா டிவியில் இன்டர்நெட்டில் போடுறதுங்க எல்லாம் உள்ள பார்ப்பீங்க சேவிங்னா சேனல் அதில் உங்கள் லிஸ்ட்டு வந்துடும் நான் வச்சுக்கிற வீடியோவில் உங்கள் லிஸ்ட்டு உங்களுக்கு வந்துடும் நம்ம சிஎஸ் தட்டினாங்கன்னா சிஎஸ்ன்னு அடித்தாலுமே நம்மளுக்கு வந்துடும் நீ ஒரு டிஃப்ரெண்டாக ஒரு மஜாதி போட்டு தன் பார்க்குறேன் முட்டை மஜாதி முட்டையை போட்டு உருட்டி டிஃப்ரெண்டாக எவனும் பண்ண டிஃப்ரெண்டாக போட்டு உருட்டி சிரிக்காமல் பண்ணணும் உங்களுக்கு யாராச்சும் கூப்பிட்டா வந்தாங்கன்னா வெயில் வந்தா வெயில் போக மாட்டாங்க எழுதுவாங்க எழுதுவாங்க என்னப்பா பண்ற சேட்டை நியூஸ் எழுதுவாங்க வெரி பேட் அது இது என்ன எழுத தோணுது இல்லை அமைதியா ஜப்பான் ஒரு இதாக நம்மளுக்கு எல்லாம் எழுதி வைப்பாங்க நம்மளுக்கு கடுப்பாகும் நம்ம என்னத்தை கூட போகிறோம் போய் திட்டி அனுப்பலாம் ஃபுல்லாக நியூஸ் தெரியும் திட்டு கரெக்டாக எழுதுறதுக்கு என்ன மாநிலத்து போயிடும் அதெல்லாம் கம்மி விட்டுறது ஆதரவு அவன் கேட்பான் அவன் எழுதிருக்காப்பையே உங்களுக்கு வந்து ஆதரவு பண்ணுறீங்களா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க கேட்பான் நம்ம எதிர்ப்பு கிளிக் பண்ண வேண்டியதான் இல்லை எதிர்ப்புனா அங்கே போய் நாங்கள் மெயிலில் ஒன்று போயிடும் சரியில்லை நீங்கள் திரும்ப அவருக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி போயிடும் ஒரு நாள் ஒரு போன வாரம் தான் மஜாஜ் பண்ணால் கேமரா அந்த மாதிரி தான் வச்சுட்டு தான் சில பேர் ஒரு வாரத்தில் 750 பேர் பார்த்துக்காங்க ஒரே வாரத்தில் அங்கே 2 பேருக்கு மஜாஜ் ஒரே வாரம் தான் போட்டு ஒரு வாரம் தான் வந்து 750 பேர் அதில் ஜப்பான்லேருந்து அமெரிக்கா எல்லாம் எழுதிக்காங்க ஆனால் 750 பேரும் பார்த்துட்டு கருத்து தெரிவிக்க மாட்டாங்க சில பேர் பார்த்துட்டு சரின்ட்டு போயிடுறாங்க சில பேர் மனசுக்கு பிடிச்சா நல்லா இருக்குவாங்க சில பேர் பொறாமைக்கியா வேண்டி மஜா செட்லாம் வச்சுருக்காங்கல்ல அவங்கெல்லாம் என்ன வெரி பேடு கேமரா சரியில்லை மியூசிக் சரியில்லை கேமரா சேர்க்காததுன்னு கொஞ்சம் அப்படியே சொல்லுவாங்க ஒன்றும் சும்மா எது நம்மளும் இல்லாமல் இருக்கக்கூடாது இல்லை அப்படியாவது போட்டு வந்ததான் அதாங்க 750 பேர் பார்த்துருக்காங்க அப்புறம் ஒரு வருஷம் ஆச்சு நாள் தான் அவங்க லட்சம் ஆயிடும் நான் சிஎஸ் சலூன் ஏர்போர்ட்டோட ப்ரிஃபர்னு போட்டேன் ஆனால் தமிழ்நாடு இந்தியான்னு போடணும் கொஞ்சம் எக்ஸ்டன் பண்ணி எல்லாத்துலேயும் இந்தியான்னு தெரியும்ல இப்போ திருப்பூர் எங்கே இருக்குன்ட்டு எல்லாருக்கும் தெரியாதுல்ல இப்போ அமெரிக்கா பார்த்தாலும் தெரியாதுல்ல இந்தியா அவங்க போனால் வேற முடியாது சாயந்தரம் வாங்க நெட்டில் காமிக்கிறேன் உங்களுக்கு சரியா முட்டை பச்சாஸ் அப்புறம் ஒன்று ஐட்டம் பண்ண பார்க்குறேன் மண் சட்டி இருக்குல்லங்க மண் சட்டி குழம்பு வைக்கிற சட்டி இருக்குல்ல அதை போட்டு வாங்கிட்டு வந்து தலையில மூஞ்சி உருட்டி உடம்பு ஃபுல்லாக உருட்டி இல்லைங்க டிஃப்ரெண்டாக பண்ணால் ஏகப்பட்டு பார்க்குற அதிகமாக இருந்தாங்க அது மாதிரி பண்ணணும் டிஃப்ரெண்டாக மண் சட்டி வச்சு விட்டுலாங்கிறீங்களா ஏன் ஒரு இருக்காங்க மஜா இங்கே பாருங்க ஆயில் ஊற்றுறதுக்கு முன்னாடி இந்த பாருங்க அதான் அப்படிங்குவா திடீர்னு இப்படிங்குவா அப்படி டிஃப்ரெண்ட் பைத்தியம் முடிச்ச மாதிரி பண்ணுவாங்க அப்படி சிரிக்காம அதெல்லாம் பார்த்தா ஆனால் அவங்க அதை பார்க்குறதே அப்படின்னா லட்சங்களும் பார்ப்பாங்க 5 லட்சம் பேர் 10 லட்சம் பேர் அந்த மாதிரி பார்த்துருக்காங்க இன்னும் டிஃப்ரெண்டாக பண்ணிட்டு சொன்னால் நாங்கள் முட்டை மட்டும் பண்ணிடலாம்னு கிடையாது உறுத்தி இன்டர்நெட்டில் வந்து போட்டோ வர்றதுங்கிறது வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து ஒருத்தருக்கு பிடிக்கலன்னா ஏதாச்சும் போட்டு விட்டுறது எதிர்ப்பு தெரிவிக்கலாம் அதை வந்து நம்ம எடிட் பண்ண முடியாது அவங்க வீடியோ இருக்குன்னு வச்சுங்களேன் அதை வந்து நம்ம எடிட் பண்ணுறதோ திருடவோ முடியாது அதெல்லாம் கவர்ன் பண்ண முடியாது ஆனால்
எதிர்ப்பு தெரிவிக்கலாம். நமக்கு சொல்லி எழுதலாம். கீழே அந்த கருத்துக்கள் வரும் ஒரு லிஸ்ட்டு, அதில் வந்து எழுதுறாங்க. என்ன பிடிக்குதோ எழுதுவாங்க, பிடிக்காதவங்க கம்மி பார்த்துட்டு முடிக்க போயிடுவாங்க. கம்ப்யூட்டர் ஃபுல்லாக அதிலே இருக்காங்க. அவங்க தான் நுணுக்கு நம்மள மாதிரி ஆளெல்லாம் பார்த்துட்டு சரி இப்போ மீன் குழம்பு வைக்கிறது மீன் கடிச்சோம்னு வச்சுங்களேன், கரெக்டாக சரி மீன் குழம்பு மீனை வெட்டுறாங்க, மசாலா போட்டு வெட்டுறாங்க, போட்டு மீனை போட்டு குழம்பு சாப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி வந்துருதுல்ல. அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சவன் என்ன மசாலா சரியில்லை, மீன் அப்படி வெட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி கருத்து தெரிவிப்பாங்க. நம்ம என்னதை பார்க்க போகிறோம், பார்த்துட்டு டக்குன்னு வேறு போயிடுவோம். அதுதான் வேற ஒன்றும். இன்னொரு நெட் இருக்கு, அது நெட்ல போறதுங்கிறது அவங்க தனியாக வெப்சைட் ஓப்பன் பண்ணிருப்பாங்க. இப்போ www.cs.com போட்டு ஓப்பன் பண்ணி வச்சு அதில் எப்படி போடுறது, அது வந்து விளம்பரம், அதில் தான் புக் பண்ணுறது. இப்போ இப்படி சைன் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ என்னோட .comல போயிட்டு வெப்சைட்டில் போயிட்டு புக்கிங் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதில் போயிட்டு சேவிங் இத்தனை மணிக்கு வர்றேன் அப்படின்னு உங்கள் இமெயில் ஐடி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஃபோன் நம்பர் கொடுத்தீங்கன்னா எனக்கு மெசேஜ் வந்துடும். டக்குன்னு எடுத்து பார்த்தோன்னா தெரியும் கறிக்கான இத்தனை மணிக்கு வராது அப்படிங்கிற மாதிரி. அதான் புக்கிங் ஆன்லைன். அதே மாதிரி தான் எல்லாமே தேட்டருக்கு கேஸு புக்கிங் அப்படி தான். ரொம்ப சௌகரியமாக இருந்துச்சிங்க. இப்போ செருப்பு வாங்க இருக்கிறீங்களாங்க, ஏதோ கம்பெனி பேர் தெரியணும், அதெல்லாம் செருப்புன்னு போட்டு அடிச்சா வந்துடும். நல்ல மாடலில் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்து இதை காமிக்கும், கலர் காமிக்கும். அடுத்து கிளிக் பண்ணிங்கன்னா என்ன சைஸும் கேட்கும். சைஸ் முடிச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு ஓகேவும் கேட்கும். ஓகேன்ட்டு அடுத்த நேரம் எல்லாம் முடிஞ்சுட்டா அட்ரஸ் எல்லாம் கேட்கும், இமெயில் ஐடி கேட்கும். அட்ரஸ் எல்லாம் கேட்டுட்டு லாஸ்ட்டில் ஓகேவா வாங்கிக்கலாம் கேட்கும். லாஸ்ட்டில் நம்ம பேமெண்ட் ஆமாங்க வாங்கிக்கும். அப்புறம் நேரம் அக்கௌண்ட் நம்பர் பேங்க் போயிடும். நீங்கள் ஏடிஎம் கார்டு வச்சிங்களா என்ன கார்டுன்னு கேட்கும். ஏடிஎம் கார்டு இருந்துச்சுன்னா ஏடிஎம் கார்டு நம்பர் கேட்கும். ஓகே போட்டிங்கன்னா வேலை முடியும். அமௌண்ட்டை பிடிச்சிட்டா உங்களுக்கு கரெக்டாக ஒரு இடத்துல பார்சல் வரும். அதான் ஆன்லைன் பர்ச்சேஸ். ரொம்ப ஈஸிங்க அது, சூப்பராக இருக்கும். ஆனால் தெளிவாக காமிப்பாங்க. அது சூப்பர். எல்லா பொருளுமே நகையிலேருந்து இப்போ நீங்கள் ஒரு கிராம் மோதிரம் எடுத்துன்னு வச்சுக்கோங்க, 2 கிராம் மோதிரம் குமரன் நீங்கள் போக வேண்டியது. நீங்கள் எங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், வீட்டுக்கு வந்துடுவாங்க. அன்றைக்கி ஒரு நாள் சுடிதார், சூப்பர் சுடிதார் காட்டனுங்க. 4 சுடிதார், ஒரு சுடிதார் 4 ரூபாய். நம்ம கல்ல எடுத்தால் 7 ரூபாய் வரும். ஆன்லைனில் புக் பண்ணி தான் வாங்கினாங்க. நம்மளும் நெட் கனெக்ஷன் வச்சுருந்தோம். ஒரு 500 வீடியோ ஏற்றி இருந்தாலும் ஒரு பேர் இருக்குங்களா, நம்ம சும்மா வாங்கினோமா சீன் படம் பார்த்தோமா பார்க்காம என்ன சொல்றீங்க? கரெக்ட். ரொம்ப பேர் வாங்கினா சீன் படம் பார்க்குறதா வச்சுக்கிறாங்க. நெட்டுனா சீன் படம் பார்க்கணும், அதுதான். வேறு எதுவுமே தெரியாது. ஒரு பில் கட்டுறதா, பணம் போடுறதா, இருக்கிறதா, நல்லது கட்டுறதா எதுவும் தெரியாது. சீன் படம் பார்க்கணும், பாட்டு டவுன்லோட் பண்ணணும், அவ்வளோதான். இல்லைண்ணா உண்மையா பையா? பொம்பளை இருக்கு, சுடிதாருக்கு சேலைக்கு ஏகப்பட்ட இருக்குங்க.
சுடிதார் கட்டினா குழந்தை மாதிரி இருக்காள்வா. ம் சேலை கட்டினா கடைக்குதி மாதிரி ஆயிடுறாங்க. ம். இவ்வளோ வயசை மாற்றுது அப்படியே. ம் ஒரு கூடச்சிய மாதிரி இப்போ புதுசாக பொண்ணு போயிட்டு இருந்தா சுடிதார் மாதிரி சின்ன பிள்ளை மாதிரி இருந்துச்சு. இது ரொம்ப நேரம் பார்த்தா வயசானது மாதிரி இருக்கு. சேலை தூக்கிடுது ஆளா வெயிட்ட. ம் நம்ம கூட வெடி கட்டினா சொல்ல தெரியாது. இது சும்மா சொல்லிக்கிறாங்க கல்யாணம் பண்ணவங்க சேலை தான் கட்டணும்னா. ஆ? கிராமத்தில் அரிசி விட்றாங்க. கிராமத்துல கல்யாணம் பண்ணவங்க சேலை தான் கட்டணும் சொல்கிறாங்க. ஆமாம். இது தரவிட இந்த வயசெல்லாம் கிளவிய சுடிதார் போட்டு வரும் பாருங்க. பேக்ல பார்த்தா சூப்பரா இருக்குங்க. ம் அந்த பேக்ரவுண்டு நெக்கு கழுத்து பார்த்தீங்கன்னா பக்காவா இருக்கும். சரி முண்டி அடிச்சு ஓட்டா குடி பார்த்தோம்னா மானம் கட்டு போயிருக்கோம். கரும்பு முடிச்ச குதிக்கு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு கலவியாக இருந்தாலும் பேக் டிசைன் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும். நம்ம ஒரு 20 வயசுக்குள்ள மாதிரி இருக்கும். ஆனால் முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்படியே மாறிடும். சரிதாங்க. நீங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்குமா? ம் இல்லைங்க, நான் வேறு மியூசிக் மாற்றிடுவேன். அதை ம் எல்லாம் இருக்கட்டும் போங்க. ஏன் வெளிநாட்டில் இருந்து பார்க்க போனேன், தமிழில் வந்து தெரியாது. பண்ணுறாரு வைத்தான்.